அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி. சிரசில் வில்வமும் திருக்கரத்தில் தண்டமும் கமண்டலமும் ஏந்தி கருணாஸ்வரூபமாய் விளங்கும் என் நாதனே, கருணையின் வடிவே, அழகின் அழகு, மனோகர ரூபம், மகா சிவரூபம், ஆனந்த நலம் தரும் ஆதவனோ, அடியேன் தினம் போற்றும் ஆண்டவனே, அருள்வாய் நீ. அம்மா என்பது பாசம், அப்பா என்பது ஆசான், ஆனந்தம் என்பது ஆயுள், சினம் என்பது நோய், துன்பம் என்பது பரீட்சை, தோல்வி என்பது பாடம், வெற்றி என்பது தற்காலிகம், நட்பு என்பது இளமை, எண்ணம் என்பது வாழ்க்கை, நான் என்பது அறியாமை, நம்பிக்கை என்பது என் அப்பன் ஈசன். எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் நம்மோடு இருக்கும் பொழுது வேறு என்ன பயம்? மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, கடந்து செல்லும். சிவனை மட்டுமே நம்பு, அவனை வலியும் ஒளியும் ஆவான். ராத்திரி விரதத்தில் 2 வகை உண்டு. ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்காக விரதம் இருப்பது. நவராத்திரி என்பது உமாதேவிக்காக விரதம் இருப்பது. மாசி மாதத்தில் வரக்கூடிய ராத்திரியே மகா சிவராத்திரி ஆகும். அன்று 4 காலங்களில் நாம் மகாதேவரை வழிபட வேண்டும். முதல் காலம் இரவு 7:30 மணிக்கு பிரம்மா பூஜை செய்த காலம், பிரம்மதேவர் பூஜித்த காலம். எண்ணெய் காப்பு சாத்த வேண்டும். பால் அபிஷேகமாக செய்யலாம். பிரசாதமாக பழங்கள், வெண்பொங்கல் செய்ய வேண்டும். 2வது காலம் மகாவிஷ்ணு பூஜித்த காலம். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்ய வேண்டும். இளநீர் அபிஷேகமும் செய்யலாம். இனிப்பு சார்ந்த பிரசாதங்களை நாம் செய்ய வேண்டும். பாசிப்பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்றவைகளை செய்ய வேண்டும். 3ஆம் காலம் இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை முக்கியமான காலம். லிங்கோத்பவர் நேரம் என்று கூறப்படுகிறது. லிங்கத்தில் சுவாமி உற்பத்தி ஆனவர் தான் லிங்கோத்பவர் ஆவார். சிவலிங்கம் பின்புறம் இருப்பவர் லிங்கோத்பவர். திருமுடி திருவடி தெரியாது, ஒரு உருவம் மட்டுமே நமக்கு தெரியும். சிவராத்திரி அன்று லிங்கோத்பவர் காலத்தில் சிவபெருமானை பூஜித்து சிவாய நம என்று சொன்னால் 1000 தடவை சொன்னதற்கு சமம். 3 இதழ் கொண்ட வில்வ இலையில் பூஜித்தால் 1000 பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ததற்கு சமம். ஆகவே நாம் கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டிய காலம் லிங்கோத்பவர் காலம். தேன் அபிஷேகம் செய்யலாம், தாழம்பூ வைக்கலாம். இந்த ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தான் சுவாமி தாழம்பூவை சூடிக்கொள்வார். பிரசாதமாக பழங்கள் வைக்கலாம். அடுத்தது 4வது காலம் அனைவரும் பூஜை செய்யும் காலம். பால் அபிஷேகமாக செய்யலாம். வெள்ளை சாதம், ஒரு சொட்டு நெய் விட்டு நாம் பிரசாதமாக வைக்க வேண்டும். 4 காலங்களிலும் சிவபுராணம் படிப்பது மிகவும் நல்லது. இவ்வாறு செய்து நம் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அனைவரும் மகாதேவரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனே, பிறவா வர வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவா வர வேண்டும்.